ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசை மகள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சிறுதானிய வகைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. அந்த வகையில் பச்சைப்பயிரை வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சைப்பயிரை எடுத்துக்கோங்க. முழு பச்சைப்பயிறு தோலோடு உள்ளது. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. முழு பச்சைப்பயிறு உங்களுக்கு கிடைக்கலைன்னா பரவாயில்லை. இப்போ இதை 4 மணி நேரம் ஊற விட்டுறலாம். ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா கிரைண்டரில் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொங்க அரைச்சிக்கலாம். வடைக்கு மாதிரி இந்த மாதிரி கெட்டியாக அரைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். உங்கள்கிட்ட முழு பச்சைப்பயிறு கிடைக்கலைன்னா பரவாயில்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாசிப்பருப்பை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இதை இட்லி மாதிரி நாம் ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. பாசிப்பருப்பையும் நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பச்சைப்பயிறு கிடைச்சா பயன்படுத்தி பாருங்கள். இப்போது இட்லியாக மாறிடுச்சு. இதை நாம் தக்காளி சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு இட்லி மாதிரியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை நாம் புட்டாவும் பயன்படுத்தலாம். நான் இப்போ புட்டா செய்ய போகிறேன். இதை நல்லா உடச்சி உதுத்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில்னா பல்ஸில் வச்சுக்கோங்க. சாப்பர்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பொலன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த சாப்பர் அமேசானில் வாங்கினது தான். இப்போ நல்லா பொலன்னு ஆயிடுச்சு. இப்போ நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு புட்டு தயார். இது ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோலோடு நாம் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம், எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சிறுதானிய வகை உணவுகளை அடிக்கடி உணவாக சேர்த்துக்கும் போது உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆரோக்கியம்.